என்னதானே பிரச்சனை உங்களுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும்? அந்த விஜய்க்கோட கொண்டாட்டத்தில் காலையிலேருந்தே எல்லாம் பார்ட்டியில இருந்து ஓகே எல்லாரும் டயர்டாகி அந்த இடத்துல வந்து அவங்க தூங்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஃபர்ஸ்ட் 3 ரூபா பத்தி கவலையே இல்ல, அவங்க 2வது சீன்ல தூங்கிடுவாங்க. புலிக்கு பயந்தவங்கலாம் என் மேலே வந்து படுத்துக்காங்கன்னு ரஜினி சார் வந்து எல்லா ஆர்டிஸ்டையும் கூப்பிட்டு அவரை ஸ்ட்ராங் ஆக்கிட்டானா. இது அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருந்தாரு. இல்லையே, அதே ப்ளூ சட்டை மாறன் வாரிசோட ரிவ்யூ நீங்க பார்த்துருப்பீங்க, கோட்டோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. நான் என்ன கேட்குறேன், என்ன கேட்குறாங்கல்ல, ஓகே பீஸ்ட் படத்தை நாராக கழிச்சிருக்காரு ப்ளூ சட்டை மாறன், ஏன் கேட்கல? இதுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் கேள்வி கேட்டதுனால அவர் தப்பா விமர்சிச்சாருன்னு சொல்ல. இல்ல அவர் தப்பா விமர்சிச்சதுனால நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. அவர் தப்பா விமர்சிச்சிருக்காரு, தப்பா இல்ல. ஒரு சில அதனால நான் கேள்வி கேட்டிருக்கேன். இல்ல ஒரு சில விஷயங்களை அவர் கரெக்டாவும் சொல்லியிருக்காரு. என்ன கரெக்டா சொன்னாரு? சொன்னீங்க கோட்லாம் வரைக்கும் பாயிண்ட்டுக்கே வரேன். ஏன்னா நீங்க எங்க ஆரம்பிச்சீங்க அங்க என்ன வரணும். மிருகங்கள் ஏன் சேர்ல உட்காராது? எப்படி நான் உட்காரு என்னப்பா அது? உங்க வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணியா நாயை கரெக்டா சேர்ல உட்கார கரெக்டா அந்த ஆம்ரெஸ்டர்லாம் வச்சு அதுக்கு சொல்றேன் நான். ஆம்ரெஸ்ட் மிருகங்கள் இருக்கும்போது அந்த படத்துல இருக்காதே. இருந்தது இல்லையே. இருந்ததுனா நீ அந்த சேரை பார்க்கலையே. வார்டுல அவர் சொல்றாரு லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த ஸ்பெயினில் ஒரு கார் சேஸ் ஷூட் பண்ணி. சரி, வார்டூட கூலி என்ன அவ்வளோ மட்டமாக இருக்கு? என்ன நக்கலாக இருக்கா அவங்களுக்கு? நாளைக்கு லோகேஷ்க்கு நல்ல கதை வச்சு வெற்றிமாறன் மாதிரி ஒரு படம் எடுத்து ஒத்துக்க மாட்டீங்களா? எப்படிங்க நீங்க போய் வெற்றிமாறன் மாதிரி படம் எடுக்கலாம்? லோகேஷ் கனகராஜ்னா எல்சியூவில் கனெக்ட் ஆனாங்க. அவரு போய் தத்துவமாக ஒரு கதை எடுத்திருக்காரு. ரொம்ப கேவலங்க அப்படியா சொல்லுவீங்க சார்? அதில் இவர் இட்ஸ் பிரசாந்த் சொல்லியிருந்தார், இதில் மட்டும் கிளைமேக்ஸில் சிவகார்த்திகேயன் வந்திருந்தா இதில் கிளைமேக்ஸில் சிவகார்த்திகேயன் வந்திருந்தா இது ஒரு ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் இன்னும் நீங்கள் பார்க்கல. 50 வருஷத்துக்கே இப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிற படங்கள் உங்களுக்கு தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. ஓகே, கேட்க நிறைய கேள்விகள் இருக்குது. பட் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா, என்ன தானே பிரச்சனை உங்களுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும்? என்ன தான் பிரச்சனை? அது தவறாக கன்வே ஆகிடுச்சா, இல்லை நீங்கள் உண்மையாகவே லியோ படத்தை தாக்கி தான் பேசியிருந்தீங்களா? என்ன தான் ஆச்சு? தவறாக தான் கன்வே ஆகிடுச்சு. நான் வந்து சினிமாவை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள். நான் வந்து அவ்வளோ பொதுப்படையாக ஒரு படத்தை தாக்கி பேச மாட்டேன். அதுவும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் அது நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்த ஒரு வீடியோவை யாரோ சோஷியல் மீடியாவில் எடுத்து இந்த மாதிரி ஆதவன் தாக்கி விட்டார்னு அப்பயே போட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே ரிலீஸ் ஆன அன்றைக்கே அவங்க போட்டாங்க. ரிலீஸ் ஆன அன்றைக்கே அவங்க போட்டு அப்படியே எல்லாம் பிரபலமாகி, அதாவது இந்த மாதிரி ஒரு தாக்கப்பட்டார், விஜய் படத்தை நாராக கிழிச்சிட்டார், இது மாதிரிலாம் போட்டாங்க. இது ஒரு யாரோ ஒருத்தவங்க இந்த சேனல் எடுத்து போட்டாங்க, அவங்க பப்ளிசிட்டிக்காக செஞ்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி 2 வீடியோ இருந்தது அதே இன்ஸ்டாகிராமில், அதை போடல. ஆக்சுவலாக அது என்ன நடந்ததுன்னா, அந்த தியேட்டரில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா, தியேட்டர் விட்டு எல்லாத்தையும் வெளில அனுப்பிட்டாங்க. படம் ஆரம்பிச்சோடனே டப்புன்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு ஷாட் இப்படி ஆரம்பிச்சோடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வெளில அனுப்பிச்சிட்டாங்க. வெளில அனுப்பிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் போட்டிருந்தேன். பார்த்தீங்களா, ஃபயர் இன்ஜின் வந்துருக்குது, எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, லெட்ஸ் ராக் லியோ விஜய் ஃபேன்ஸோடு சேர்ந்து நான் அந்த படம் பார்க்க போகிறேன் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். உள்ளே போய் தியேட்டரில் உட்காந்துருக்கும்போது அப்போ படம் போடல மறுபடியும். ஏன்னா அங்கே டைம் ஆகும். யூஎஸில் ஒரு செக்லாம் முடித்தோடனே கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துப்பாங்க. மறுபடியும் ஃபைனல் செக் ஒரு தடவை பண்ணுவாங்க. ஃபைனல் செக்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுவாங்க, சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணுறதுல டைம் ஆகிறப்போ இவங்கெல்லாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், லியோ படம் விஜய் ஃபேன்ஸோட பார்க்க வந்திருக்கேன், கடைசியில் பார்த்தா நீங்கள் என்ன பேச சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் சொல்லியிருந்தேன். என்ன பேச சொல்கிறீங்க, இந்த ஃபஸ்ட்டு 3 ரோவில் இருக்கவங்க பிரச்சனை இல்லை, எப்படின்னு தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பார்ட்டி போயிட்டு அப்போ தான் வந்தாங்க. பார்ட்டி போயிட்டு வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். முன்னாள் நைட்டு இல்லை, அங்கெல்லாம் அந்த விஜய்க்கோட கொண்டாட்டத்தில் காலையிலேருந்தே எல்லாம் பார்ட்டியில் இருந்து எல்லாரும் டயர்டாகி அந்த இடத்துல அவங்க தூங்கிடுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொன்னது என்னென்னா, படத்தை போடாமல் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கேன். படம் பார்க்காம ஒருத்தர் எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? அப்போ அதை வேணுன்ட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டதில் வீடியோவில் என்ன இருக்குது ஏது இருக்குலாம் பார்க்க தேவையில்ல, அவர் விஜய் படத்தை கலாச்சிட்டார் அப்படின்னு சொன்னது தான். அதை இப்போ வரைக்கும் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து விஜய் படத்தை கலாச்சிட்டார் அப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, முழுசாக தெரியாது. சரி, அவங்களுக்கு முழுசாக தெரியாதப்போ அதை பற்றி பேசுகிறதுல இது கிடையாது. முழுசாக 3 வீடியோ போட்டாச்சு, அதை பார்த்து புரிஞ்சிட்டு இருந்தால் ஓகே. அதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை, சரின்னு விட்டேன்.
அந்த வீடியோ அந்த டைம்லேயே வைரல் ஆச்சு. ஆனால் இப்போ அகைன் நீங்கள் கூலிக்கு வந்து ரிவ்யூ பாசிட்டிவாக ரிவ்யூ சொல்லி அதுக்கப்புறம் வந்து என்னதான் ஃபேக் ரிவ்யூஸாக வருது எல்லாம் மிக்சடாக. பட் ஆனால் கூலி நல்லா தான் இருக்குன்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் அந்த வீடியோ வந்து இப்போ எடுத்து போட்டு வைரல் பண்ணியிருக்காங்க இல்லையா? இப்போ எடுத்து போட்டது இவர் தான், நம்ம ப்ளூ சட்டை மாறன். அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் நான் கேள்வி கேட்டேனா, ஓ நீங்கள் எதுக்கு தாக்கி பேசுறீங்க, உங்களுக்கு உண்மையிலேயே இது மாதிரிலாம் பேசுறதுக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லி நான் கேள்வி கேட்டேனா. நான் கேள்வி கேட்டோன்னா உடனே அவர் வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்ல, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, தமிழ் சினிமாவில் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் இப்படி குறை சொல்கிறீங்க, சின்ன படங்கள் நீங்கள் சப்போர்ட்டே பண்ணுறதில்ல, ஏகப்பட்ட சின்ன படங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு பதில் சொல்ல அவர். இந்த வீடியோ எடுத்து போட்டு நீ பண்ணது மட்டும் நியாயமா, விஜய் படத்தை கலாய்த்த அவர் பண்ணது வன்மமா இல்லையா அப்படின்னு அவர் ட்வீட் போட்டார். நான் ட்வீட்லேயே பதில் சொன்னேன், நான் மொத்தம் 3 வீடியோ இருக்குது, 3த்தையும் போடுறேன்னு 3த்தையும் போட்டேன். போட்டோன்னா அவர் வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில், அதான் நான் கேட்ட கேள்விக்கே பதில் இல்லை, அதுக்கப்புறம் நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னு சொல்லிட்டு அவரே ட்விஸ்ட் பண்ணி விட்டு திருப்பி விஜய் ரசிகர்லாம் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக கமெண்ட்ஸ் எல்லாம் பரப்பிட்டு இருந்த நேரத்தில் இந்த வீடியோவை எடுத்து போட்டோன்னா உடனே பாத்தியா நீ அன்னைக்கு லியோவில் செஞ்சது மறந்துருச்சா அப்படின்னு ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதான் நடந்தது. இதான் நடந்தது ஆக்சுவலாக. ஓகே. ஆனால் அதான் சொன்னேன், கூலி விமர்சனத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருந்தார், ஏன்னா புலிக்கு பயந்தவங்கலாம் என் மேலே வந்து படுத்துக்காங்கன்னா ரஜினி சார் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் கூப்பிட்டு அவரை ஸ்ட்ராங் ஆக்கிட்டாராம், இது அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கும் நீங்கள் என்கிட்ட பதிலே சொல்லாமல் நீங்கள் விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் திருப்பி இந்த பக்கம் வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் என் மேலே படுத்துங்கன்னா அப்போ புலி யாருன்னு கேட்டேன். ஆனால் அவர் எடுத்து போட்டதுனால தான் விஜய் ஃபேன்ஸ் உங்களை வந்து தாக்குறாங்க, அதுதான். ஆமாம், அதுக்கு நடுவில் எதுவுமே பண்ணவே இல்லையே. நான் இங்கே ரஜினி படம் ஏன் கலாய்க்கிறீர்கள், ரஜினி படத்தை ஏன் இப்படி ஓட விடாமல் பண்ணுறீங்க, சின்ன படத்தை ஏன் ஓடாமல், இங்கேயும் விஜய் படத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது படம் இப்போ வரவே இல்லையாப்பா, இப்போ எதுவும் வரலையா, வரதானே போகுது, இதுக்கு எதுக்கு போய் கலாய்க்கணும்? அப்போ என்னன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ப்ளூ சட்டை மாறனை சப்போர்ட் பண்ணுறாங்களா? இல்லையே, அதே ப்ளூ சட்டை மாறன் வாரிசோட ரிவ்யூ நீங்க பார்த்துருப்பீங்க, கோட்டோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. நான் என்ன கேட்குறேன், என்ன கேட்குறாங்கல்ல, ஓகே, பீஸ்ட் படத்தை நாராக கழிச்சிருக்காரு ப்ளூ சட்டை மாறன், ஏன் கேட்கல? இல்லையே, கேட்டிருந்தாங்களே, இப்போ ஏன் கேட்கல? இப்போ பீஸ்ட் இப்போ ரிலீஸ் ஆகல, அப்போ லியோ மட்டும் இப்போ ரிலீஸ் ஆச்சா என்ன? லியோ ரிலீஸ் ஆகல, பட் அவர் போட்டதுனால தான் கேட்டுட்டு இருக்காங்களா, அதான் அவர் போட்டதுனால தான் கேட்குறாங்க. அது அவர் சும்மா ட்விஸ்ட் பண்ண, அவர் ஒரு அரசியல்வாதிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் ப்ளூ சட்டை மாறனுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா? இல்லை, இதுதான் எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, நான் பார்த்ததில்லை, பேசினதில்லை, எதுவுமே இல்லை. எனக்கு இந்த விமர்சனங்கள் பார்க்கும்போது சில படங்களுக்கு வந்து சமீபத்தில் கோலிவுட் ரிலீஸ் ஆன சில படங்கள்லாம் ரொம்ப சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நிறைய டேரக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, என் படத்துக்கு ரிவ்யூவே யாரும் போடல சார், நீங்கள் மட்டும் தான் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது நான் யோசித்தேன், ஏன் அவர் இதை பண்ண மாட்டேங்கிறார். நான் நினச்சேன் ப்ளூ சட்டை மாறன் எல்லா படத்துக்கும் ரிவ்யூ போடுவார், எல்லாத்த பற்றியும் பேசுவார்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் போய்ட்டு அவர் ரிவ்யூவை நான் வந்து ஒன்றா லிஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நிறைய படத்துக்கு அவர் போடல, சின்ன படங்களுக்கு போடல. அண்ட் இஸ் நாட் ப்ரமோட்டிங் ஆல்சோ. இப்போ நான் வந்து சரி ஓகே இப்படி பண்ணார்னா நல்லா இருக்காதேன்னு சொல்லி, ஏங்க அப்படி சின்ன படத்தெல்லாம் வந்து இது பண்ணுறீங்க, தமிழ் சினிமாவே அழிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். தமிழ் சினிமாங்கிறது பெரிய படம் மட்டும் கிடையாது, சின்ன படம் தான் மெயின். சின்ன படம் வந்து நிறையா ஓடினா தான் பெரிய படங்களுக்கு நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஆனால் இப்போது நீங்கள் ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் கூலியை விமர்சிச்சிருக்காரு, ரொம்ப தப்பாகவே விமர்சிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் கேள்வி கேட்டதுனால அவர் தப்பா விமர்சிச்சாருன்னு சொல்ல. இல்லை, அவர் தப்பா விமர்சிச்சதுனால கேள்வி கேட்டிருக்கீங்க. அவர் தப்பா விமர்சிச்சிருக்காரு, தப்பா இல்லை, ஒரு சில நான் கேள்வி கேட்டிருக்கேன். இல்லை, ஒரு சில விஷயங்கள் அவர் கரெக்டாகவும் சொல்லியிருக்காரு. என்ன கரெக்டாக சொன்னார்? இப்போ லோகேஷ் அவர்கள் மறுபடியும் அந்த எல்சியூ ஃபார்மேட் அதை வச்சு இது பண்ணி சில விஷயங்கள் என்ன கரெக்டாக சொன்னார்? அவர் ரிவ்யூவில் வந்து நிறைய சொல்லியிருந்தாருன்னா அதில் வந்து ஓகே, இந்த புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்கோங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான் நானே சொல்லுவேன். ஆனால் ஒரு சில விஷயம் வந்து படத்தில் எதுவும் ஒர்க் ஆகலை, லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சில லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் எனக்கும் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு சேர் அப்படின்னும் போது அது வந்து அந்த சேரை கண்டுபிடிச்சது வந்து மிருகங்களை எரிக்கிறதுக்காகன்னு சத்யராஜ் அவர்கள் ஸ்டார்டிங். மிருகம் வந்து அந்த சேரில் உட்காருமா, ஒரு பெட்டு ரெடி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ நான் அதை ஒத்துப்பேன். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நான் ஒத்துக்கல. ஆனால் கூலி படத்துக்கு ஒரு விமர்சனம் வந்து உங்களுக்கு ஏற்றுக்க முடியல அப்படின்னும் போது நீங்கள் அவரை கேள்வி கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களான்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ நீங்களே சொன்னீங்க கோட்லாம் வரைக்கும் பாயிண்ட்டுக்கே வரேன். ஏன்னா நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அங்கே தான் வரணும். மிருகங்கள் ஏன் சேரில் உட்காராது? எப்படி நான் உட்காரும்? என்னப்பா அது, உங்கள் வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணியா நாயை கரெக்டாக சேரில் உட்கார, கரெக்டாக அந்த ஆம்ரெஸ்டர்லாம் வச்சு அதுக்கு சொல்கிறேன் நான். ஆம்ரெஸ்ட் மிருகங்கள் இருக்கும் போது அந்த படத்தில் இருக்காது? இருந்தது. இல்லையே. இருந்ததுண்ணா. நீ அந்த சேரை பார்க்கலையே? பார்த்தேன். நீ பாரு. நான் பார்த்தேனா? இல்லை, நீ பாருங்கிற, நீ திருப்பாரு. 2 பேருக்கு சேலஞ்ச் வச்சுப்போம். அவர் நார்மலாக இந்த மடக்குவாங்கல்ல சேரு, ஆமாம், அந்த சேரை தான் கொண்டு வந்து வச்சுருப்பாரு, அதில் தான் அந்த மிருகத்தை வைப்பாரு, அது எரிஞ்சிடும். அதை தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.
ஆம்ரெஸ்ட் வைக்கிறது எதுக்குன்னா அவங்க வந்து இல்ல கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு செட்டப்ல வேற ஒரு சேர் காட்டுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் காட்டும் போதும் ஒரு சேர் இருக்கும். அந்த சேர்ல தான் ஃபர்ஸ்ட் ஒரு நாயோ பண்ணி சரிப்பா, வைப்பாங்க. ஆம்ரெஸ்டே இருந்ததுன்னே வச்சுப்போம். ஆ. இப்போ ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இல்ல பிரச்சனை. இல்ல நான் சொன்னது ப்ளூ இதுல என்ன லாஜிக்? எதுனா அவர் கண்டுபிடிச்சதுல என்ன லாஜிக்னு நான் கேட்கறேன். இல்ல ப்ளூ சட்டை மாறன் சொன்னதுக்கு நான் விளக்கம் சொன்னேன். அவரு ஒரு இப்ப சில நான் இது ஏற்கனவே சொல்லிட்டேன்பா. இப்ப நமக்கு வந்து உயிருள்ள ஜீவனங்களுக்கு ம். இந்த பக்கம் இது இருக்கு, இந்த பக்கம் இருக்குங்கிறது தெரியும். நம்ம சும்மா கூட உட்காந்து பேலன்ஸ் பண்ணலாம். உயிரற்ற ஜீவனங்களுக்கு இப்படி இப்படி சாயும் போது கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? அந்த இடத்துல ஒரு முட்டு கொடுக்கணும். அப்புறம் ஆம்ரெஸ்டோட வச்சலாம்னு முடிவு பண்ணலாம். இது என்ன பெரிய விஷயம் இருக்கு? அது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் நாங்க இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லப்பா, இது ஜெனரல் காமன் சென்ஸ். ம். இப்போ ஜென்ரல் காமன் சென்ஸில் நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது இதை, இந்த லாஜிக்கை சொல்லி ஒருத்தர் வந்து அந்த ஆர்ட் டைரக்டர்லாம் கேவலப்படுத்திருக்காங்க. அது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இவர் சொன்னதுனால உடனே ஆர்ட் டைரக்டர் சத்தியத்தை பார்த்து, ஓ இது என்ன நான் காயலாங்கடலேன்னு நிறுத்தியான பாவம் இல்லை, கஷ்டம் தான். அப்போ நீங்க அது நான் ஒத்துக்கிறேன். நான் சத்தியமா சொல்றேன், ப்ளூ சட்டை மாறலாம் அப்படின்னா லாஜிக்கா சொன்னான்னு என்கிட்ட சொல்லுங்க. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லு. சேர சொல்லிட்டேன், ரெண்டாவது சொல்லு. இல்ல நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ அவர் சொன்னார் இல்லையா, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்களே இப்போ சொன்னீங்க, இப்போ கோட் படம்லாம் அவர் ரொம்ப கிழிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்க ஏன் அந்த கேள்வி கேட்கல? ரஜினி ஃபேன் இல்லையே, அப்ப நான் யூடியூப்ல இல்லையே. ஓ அதனால கேட்கல. இப்போ நான் இப்பதான் குட் பேட் அக்லில இருந்து வரேன். ம். குட் பேட் அக்லி தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ரிவ்யூவே. நான் ரொம்ப நாளா யூடியூப்ல பண்ணவே இல்லை. திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு சேனல்ல பண்ணணும்னாங்க. சரி ஓகேன்னு வந்து சேனல்ல பண்ண ஆரம்பிச்சோம், ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சது நான் நிறைய படங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே, நான் எல்லா படங்களும் பார்க்க மாட்டேன். ஆனால் ரிலீஸ் ஆகுது, ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுது, 5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியுது இவர் எல்லா படத்துக்கும் இவர் மேடன்ட்டே மட்டமான ரிவ்யூ கொடுக்குறாரு. இதெல்லாம் லாஜிக். இது இவ்வளவு ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். அது ஒரு தொழில் சார்ந்தது. அந்த தொழிலை அவங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஏன் அவ்வளோ பேர் வந்து அந்த சேரை ஏன் அங்கே வச்சாங்க, சேரில் ஏன் ஆம்ரெஸ்ட் வச்சாங்க, அது ஏன் சார் சாயிற மாதிரி வச்சாங்க, ஏன் சார் அவங்களுக்கு கழுத்து வலிக்காதா, இது என்ன இதெல்லாம், எதுக்கு இந்த கேள்வி? இது இந்த லாஜிக்கெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லி ப்ளூ சட்டை மாறன்னு சொன்னா நல்லதுன்னு ஒன்று சொன்னீங்க. இந்த நல்லது எங்க சொல்லியிருக்காருன்னா எனக்கு தெரியல. நல்லது சொல்லல. வார் 2க்கு சொல்றாரு இதெல்லாம் பூரா லைவ் லொகேஷன்ல ஷூட் பண்ணிருக்காங்கறாரு. இவர் போய் பார்த்தாரா? இல்ல Live வார் location. 2 பாத்துட்டீங்களா நீங்க? பார்த்துட்டேனே. வார் 2 லைவ் லொகேஷன் இல்லன்றீங்களா? அப்போ என்ன லைவ் லொகேஷன்? நான் இப்போ காமிக்கிறேன் கோடம்பாக்கம் அப்படின்னு காமிக்கிறேன். அடுத்த ஷாட் நான் கோடம்பாக்கம் வீட்டுக்குள்ள எடுக்கிறேன். இல்ல நான் அது விட்டு நான் என்ன கேட்குறேன், கோடம்பாக்கம்னு காமிச்சிட்டேன். லைவ் லொகேஷன் இப்படி காமிக்கிறேன். எதில்? ட்ரோனில் இப்படி காமிச்சிட்டேன். கோடம்பாக்கம் காமிச்சிட்டு இப்போ இந்த இடத்துல எடுக்கிறேன். இது கோடம்பாக்கமா? இல்ல இது கேட்க நகர். அப்போ லைவ் லொகேஷனா? இல்லனா அவர் மீன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அது என்ன மீன் பண்ணாரு தெரியல, லைவ் லொகேஷன் சொன்னாரு. அதனால நான் உங்களை கேட்கறேன். இல்லப்பா, வாய்க்கு வந்து சொல்றது லைவ் லொகேஷனுங்கிறத நானே போய் பார்த்தது இல்லை. நீ எந்த படத்துக்குமே நம்ம ஒரு உங்களுக்கு ஜாகிரபிங்கிறதே ஒன்று. இப்போ தளபதி படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தளபதி படம் பார்த்துருக்கீங்களா? போனேன், பிடிச்சேன், வெட்டினே அவன் கையன்னுவார். அது வெட்டின ஷாட் வந்து மைசூரில் எடுத்தது. படம் கதை மைசூரில் நடந்ததா? இல்லை, நான் சென்னைக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னுவார். அப்புறம் எங்கே இருக்குது லொக்கேஷனு? லொக்கேஷன்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சினிமாவுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பிம்பமே என்னென்னா எங்கே எடுக்கிறோங்கிறது தெரியாமல் இருக்கிறது தான். அது ஒரிஜினலாக என்ன வார் 2ல அவர் சொல்கிறாரு லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்த ஸ்பெயினில் ஒரு கார் சேஸ் ஷூட் பண்ண, ஸ்பெயினில் கார் சேஸ் ஷூட் பண்ணதை நான் சொல்கிறேன். நீ மிஷன் இம்பாசிபிள் டெத் ரெக்கனிங் படம் பார்த்துருக்கியா? அது ஒரு கார் சேஸ் வரும் தெரியுமா? அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருந்தது. அதே ரிவர்ஸில் எடுக்கிற ஷாட்டு அதே மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. இதில் என்ன புதுசு? அதே மாதிரி படிக்கட்டுலேருந்து இறங்கி வர்றது. இதில் என்ன புதுசாக இருக்குது? இவர் அந்த கார் சேஸ் ரொம்ப நல்லா இருந்தது லைவ் லொகேஷன். இல்லை, நீங்கள் நினைக்கிறீங்களா இப்போது கூலி படமும் வார் 2வும் ஒன்றா ரிலீஸ் ஆகுது. கூலி படத்தை இவங்க ரொம்பவே மட்டம் தட்டி பேசிட்டு வார் 2 வந்து படமும் சுமாராக தான் இருக்குது ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறது தமிழ் சினிமாவை அவர் சொல்கிறாருப்பா. மூளையை கழட்டி வச்சுட்டு இந்த படத்தை பார்க்கலாங்கிறாரு. கூலியை பார்க்கறதுக்கு ஒரு மூளையை கூட கட்டி வைக்கல பாவம், அவரால் முடியல. ஏன்? இல்லை நான் அதே ப்ளூ. சரி, அப்படி என்ன நீ வார் 2 பார்த்தியா? நான் பார்த்தேன். சரி, வார் 2 விட கூலி என்ன அவ்வளோ மட்டமாக இருக்கு? நான் சொல்லண்ணா, எனக்கு கூலி பிடிச்சிருந்தது, வார் 2 ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. வார் 2ல அவன் வந்து ஃப்ளைட்டில் ஒரு ஃபைட் எடுக்கிறான். அப்போ ஒரு சொல்கிறார், சார் ஹாலிவுட்லாம் இப்போ எடுக்கிறாங்களா சார்? ஹாலிவுட்டில் எடுப்பாங்க சார். டாம் க்ரூஸ் வந்து ஃப்ளைட்லேருந்து வெளியில் தொங்கும் போது காற்று அடிக்கும், அப்படியே பட்ட 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 பட்டன்னு அப்படி ஷர்ட்லாம் ஆடும், அப்படியே அந்த காற்றுல எப்படி பறக்கிறாருன்னு எடுப்பாங்க. வார் 2ல ஒரு ஷாட் எடுத்திருந்தாங்க. அவர் ஃப்ளைட்டில் போகும்போது ஜூனியர் என்டிஆர் பரணம் மேலே நின்ற மாதிரி இப்படி நின்றுட்டு இருந்தார். முடி கூட அசையல, முடியும் அசைய, ஒன்றுமே அசையாது, அப்படியே போகுது, ஃப்ளைட்டு போகுது, முன்னாடி போகிறார். இப்போ இதை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்கிறார் இங்கே கமெண்ட்டில் வந்து, நல்லா இருக்கும் சார் வார் 2 வந்து மூளையை கழட்டி வச்சு கூட பார்க்கலாம், ஆனால் கூலியில் அந்த சேர் தான் சார் தப்பு பண்ணிட்டாங்க.
நாகார்ஜுனாவுக்கு எப்படி சார் ரஜினியை தெரியாமல் இருக்கு? ஒரே லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது சார். என்ன நக்கலாக இருக்கா உங்களுக்கு? இல்லைண்ணா நான் ஆந்திராவில் எடுத்தா நல்லது, ஹிந்தியில் எடுத்தா சூப்பரு, தமிழில் எடுத்தா அது மட்டமா? அப்போ தமிழ் சினிமாவை நீ தரக்குறவா பேசுறதுக்கு வந்திருக்கிற. இல்லைண்ணா கம்மிங் பேக் டு என்ன வரேன்னா, இப்போது ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் ஓகே தமிழ் சினிமாவை தாக்கி பேசுகிறாரு, ரொம்ப இது பண்ணுறாரு, எல்லா சினிமாவையும் தாக்கி பேசுகிறாரு. ஆனால் இதே ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்த மாநகரம் படத்துக்கும் சரி, கைதி படத்துக்கும் சரி கொடுத்துருக்க ரிவ்யூ வந்து ரொம்பவே பாசிட்டிவாக நல்லா தான் சொல்லியிருப்பார். படமும் நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டான ஆட்டம், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. கைதி படம் எந்த வருஷம் வந்தது? 2019. கோவிடுக்கு அப்புறம் தான் அவர் இந்த ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபெமிலியர் கிடையாது. ப்ளூ சட்டை மாறன் வந்து யூடியூப் ஆரம்பித்து 12 வருஷம் ஆச்சு. இந்த 12 வருஷத்தில் வந்து அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சில படங்களை பற்றி ரொம்ப கலாய்க்கலை. ஏன்னா அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு. அதுக்கப்புறம் அவர் ஒன்று கலாய்ச்சதை பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு எல்லா படத்தையும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டார். ரெண்டாவது ஒன்று, மாநகரம் கைதியெல்லாம் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜ் ஒன்றுமே இல்லை, பட்டிங் டைரக்டர். மாநகரம் பண்ணியிருக்காரு, கைதி ஒன்று பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆளாக வந்தோடனே இப்போ இவரை கலாச்சி பேசினா நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால் சகட்டி மணி கலாய்க்கிறார். அதனால தான் அவர் சின்ன படங்களை தொடரதே கிடையாது. இல்லை ஆனால் நான் அதை ஒத்துக்க, ஏன்னா சின்ன படங்களை பற்றி பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. நீ அவர் சைடில் நான் சொல்லலைன்னா அவரோட தாட் அப்படியா சொன்னேன். இப்போ அவரோட தாட் வராது அப்படின்னு வியூஸ் வராதுன்னு அவருடைய தாட்டா இருக்கலாம்னு நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம் ப்ளூ சட்டை மாறன் சின்ன படங்களுக்குலாம் கொடுக்காம இருக்க ரீசன் அதுவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. என்னப்பா அவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரு? நான் தெரியாம தான் கேட்குறேன். அண்ட் நீங்கள் பேசும்போது தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. எனக்கு தெரிஞ்ச ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் அவருடைய ரிவ்யூ எப்போத்துலேருந்து ஃபெமிலியர் ஆக ஆரம்பிச்சதுன்னா விவேகம் டைமில் விவேக படத்தை அவர் கலாச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ப்ளூ சட்டை மாறன்னா யாருன்னு தெரிய ஆரம்பிச்சு, அஜித் ஃபேன்ஸ் அவரை கலாச்சி அதுக்கப்புறம் தான் அது ஒரு பூம் கிரியேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்த நிறைய படங்கள், விஜய் அவர்களுடைய சர்க்கார் படமாகட்டும், நிறைய படத்துக்கு நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்காரு. எல்லாமே வந்து கொஞ்சம் பர்சனல் அட்டாக்காகவும் இருந்திருக்கு, பாடி ஷேமிங்கும் பண்ணியிருக்காரு. பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது, அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது என்னன்னா, ஒரு படத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த படத்துடைய விமர்சனத்தை பண்ணணும். இப்போது லோகேஷ் கனகராஜ் இப்படி படம் எடுத்திருக்காரு, லோகேஷ் கனகராஜ் ஜானர் என்ன, இதில் என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி பேசணுமே தவிர லோகேஷ் கனகராஜுடைய பர்சனல் லைஃபு அது பண்ணக்கூடாது. அது என்றைக்குமே நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். சரி, நான் விக்னேஷ் சிவனை பற்றி பேசுவேன், நயன்தாரா பற்றி பேசலாம். விக்னேஷ் சிவன் நயன்தாராவுடைய இன்னர் பர்சனல் லைஃப்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி பேசக்கூடாது. அப்போ கூட நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், சொல்லியிருந்தாரு என்னவோ தெரில, அவங்க ஸ்டேட்டஸ் ரெடி போட்டிருக்காங்க. நான் என் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, தயவுசெய்து உங்கள் பர்சனலான விஷயத்தை இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ்லையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் போடாதீங்க. அப்படி போடுறதுனால மக்கள் அதை ஒரு ப்ராப்ளம் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அது பண்ணக்கூடாது. அது மாதிரி அது தப்பு, பர்சனலாக கலாய்க்கிறது தப்பு. ஓகே, நான் கம்மிங் பேக் டு கூலி நீங்கள் பார்த்துட்டீங்க, உண்மையாக படம் எப்படி இருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கனால உனக்கு பிடிச்சிருக்கணும் இல்லை அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சி நான் தான் கேட்டேன். பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. சரி, ஒரு படம் என்ன பார்க்கும்போது எங்களுக்கு எங்கேயும் போர் அடிக்கல, ஜாலியாக போச்சு அப்படின்னா அது ஓகே, நல்ல படம். ஓகே. அண்ட் லோகேஷ் கனகராஜா, அதான் நிறைய விமர்சனம் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பேன் இந்தியா ஸ்டார்ஸை நம்பி தான் படம் எடுத்திருக்காரு, கதையை நம்பலை. இதுக்கு முன்னாடி வந்த லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய படங்களுக்கும் இந்த படத்துக்கும் பார்க்கும்போது அவருடைய அந்த ஸ்டஃபிங் வந்து கம்மியாக இருக்க மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சி, தட்ஸ் அ டைப் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்பா. ஒரு படத்தில் வந்து கதையை நம்பி எடுக்கிறது ஒரு விதம், ஸ்டார்ஸை நம்பி எடுக்கிறது ஒரு விதம். இப்போது இந்த படத்துக்கு பண்ணும்போது ஓகே ஸ்டார்ஸ் வச்சு நம்ம ஒரு ப்ளே பண்ணலாம். ஆக்சுவலாக நான் லோகேஷ் கனகராஜ் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் ஹீ டெலிபரேட்லி டோல்ட், நான் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு. ஹீ லைக் டு டூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். நான் வந்து மாஸ்டரில் அந்த லாஸ்ட் சீன் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பண்ணேன், அந்த ஃபைட் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சேன், அது பண்ணி பார்த்தேன் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து டேரக்டர்ஸ் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் அது. எல்லாருமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு இந்த மாதிரி ஜானரில் எடுத்தால் எப்படி இருக்குது, இது மாதிரி காமிச்சா எப்படி இருக்குது அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அது டேரக்டரோடைய டச்சு. அவங்களுடைய தாட் ப்ராசஸ்ஸு, அவங்களுக்கு ப்ரொடியூசர் கொடுத்த ஃப்ரீடம் அது. அவங்க எப்பவுமே ஒரு நல்ல கதையோடு தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, ஒரு கமர்ஷியல் பண்ணானுங்க சார், 4-5 ஸ்டார்ஸ் வச்சு எடுத்தால் எப்படி சார் எடுக்கலாம், இப்படி எடுத்து பார்க்கலாமா, நான் வந்து அமீர் கான லாஸ்ட் ஷாட்டில் இப்படி காமிக்கிறேன், அப்படி காமிச்சு உபேந்திரா அந்த ஷாட்டில் காமிக்கிறேன், அது பண்ணுறாங்க ஒரு ஃபைட்டு, உபேந்திரா வந்து ரஜினியோட ஃப்ரெண்டாக இருக்கார், இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட எடுத்துருக்கலாம். அது அவருடைய டேக் அது. ஸோ அதை போய் நீ லோகேஷ் கனகராஜ்னா நீங்களா ஒரு ஃபார்மேட் ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? நாளைக்கு லோகேஷ் கனகராஜ் நல்ல கதை வச்சுருந்து வெற்றிமாறன் மாதிரி ஒரு படம் எடுத்தால் ஒத்துக்க மாட்டிங்களா?
எப்படிங்க நீங்கள் போய் வெற்றிமாறன் மாதிரி படம் எடுக்கலாம்? லோகேஷ் கனகராஜ்னா எல்சியூவில் கனெக்ட் ஆனாங்க. அவரு போய் தத்துருவமாக ஒரு கதை எடுத்திருக்காரு. ரொம்ப கேவலங்க. அப்படியா சொல்லுவீங்க சார்? அவர் ஒரு டைரக்டர், அவருடைய கற்பனை, அவருடைய கற்பனை. இப்போ மாநகரம் எல்சியூவில் இருந்ததா? மாநகரத்தில் நடிச்ச ஹீரோ வந்து ஹரிஷ் கல்யாணன் ஒரு ஹீரோ வந்தார். அவர் பேர் சமீபத்தில் கூட அவரை பற்றி போட்டாங்க. அவர் ஏன் 2 பேரும் எல்சியூவில் வரல? அவர் மாநகரம் வந்து லோகேஷ் கனகராஜ் படமே இல்லையா? அவரோட படம் தான். சரி, லோகேஷ் கனகராஜ் படத்தில் வந்த மரியம் ஜார்ஜா, அந்த ஒரு மரியம் ஜார்ஜா அவர் இருக்காரு. தீனா ஏன் இல்லை? திஸ் இஸ் அ ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். இட்ஸ் நாட் கனெக்டட் வித் எல்சியூங்கிறாரு. ஆமாம், சொல்லிட்டாருண்ணா. அவரே அதை பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணும்போதுல இதில் எல்சியூவே இல்லை, நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதில் இவர் இட்ஸ் பிரசாந்த் ஒன்று சொல்லியிருந்தார். இதில் மட்டும் கிளைமேக்ஸில் சிவகார்த்தின் வந்திருந்தா எனக்கு தெரிஞ்ச இதில் கிளைமேக்ஸில் சிவகார்த்தின் வந்திருந்தா அவருக்கு அது பெரிய மைனஸ். சிவகார்த்தியன் தன்னுடைய கெரியரில் எங்கேயோ போயிட்டுருக்காரு. ஆஃப்டர் ரஜினி, விஜய் இந்த மாதிரி கமர்ஷியல் ஹீரோஸில் சிவகார்த்தியன் வந்து ஒரு பெரிய பீக்கில் இருக்கார். அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. போட்டு குழப்பலாமா அதை? அவர் வந்து இதில் மட்டும் கிளைமேக்ஸ் இல்லை சிவகார்த்தியன் வந்திருந்தா இட்ஸ் பிரசாந்த் வாயில் வந்ததெல்லாம் சொல்லுவாரா? ஆனால் இப்போது நீங்கள் நம்ம பேசும்போது விமர்சனம் பற்றி தான் பேசுகிறோம். அதுலேயும் முக்கியமாக ரிவ்யூவர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரிவ்யூவர்ஸ் வந்து ஒரு படத்தை நீங்கள் இப்போது ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு படத்தை ஒரு விமர்சகர் எப்படிலாம் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் அண்ட் மைனஸை சொல்லணும், குறை நிறைகள் ரெண்டுத்தையும் சொல்லணும். ரொம்ப அழகாக சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் ஒருத்தரை முதல்ல பார்க்கும்போதே இல்லை என்ன இவ்வளோ கேவலமாக சட்டை போட்டுறீங்க அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. ஆனால் சார் பார்க்குறது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, இந்த ஷர்ட் எல்லாம் எங்கே எடுத்தீங்க சார்? இந்த ஷர்ட்டோட அந்த ஷர்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படி தானே சொல்லுவோம். நீ சொல்லுவியா? இப்போ என்னை பார்த்தோன்னே இல்லை நீ ரொம்ப என்ன சார் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்க இப்படி தான் ஆரம்பிங்களா? இல்லை ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், வணங்கண்ணா நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்கண்ணா, ஆனால் இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் இப்படி பண்ணி தான் நல்லா இருந்தோம்ண்ணா, ஆனால் இந்த ஷர்ட் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி தானே சொல்லுவீங்க. அப்படி தான் விமர்சனம்னு சொல்லணும். இல்லை, ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புறீங்களா ப்ளூ சட்டை மாறன் அவர் கொடுக்குற நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால ஆடியன்ஸ் வந்து தியேட்டருக்கு போகிறது ஸ்டாப் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? 100% ஆகுது. ஏன்னா ஒரு படத்துடைய 3வது ஷோக்கிட்ட ஆள் வரலன்னா நீங்கள் சொல்லலாம் படம் ஃபஸ்ட் ஷோ பார்த்தாங்க நல்லா இல்லைன்னு மக்கள் சொல்லிட்டாங்க, பீப்புள்ஸ் ரிவ்யூ எடுக்கிறீங்கல்ல நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க 3வது. ஒரு படத்துடைய ஓப்பனிங் ஷோக்கே ஆள் வர மாட்டேங்குது. நான் சொன்ன சின்ன படத்துக்கு நான் ஒரு படம் போனேன், மொத்தமே 4 பேர் தான் உட்காந்து. என்ன சார் நான் நல்லா இருக்குன்னு ஏதாவது ரிவ்யூ வந்தால் பார்த்துக்கலாம் சார். ஸோ ரிவ்யூ நம்பி போகிறவங்க நிறைய பேர் இருக்கு. அப்போ ரிவ்யூவை நம்புறாங்கன்னா அப்போ எல்லா படத்துக்கும் பண்ணணும்ல, அப்போ எல்லா படத்தையும் பாசிட்டிவாக சொல்லணும்ல. அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குன்னு சொன்னோம்ல. ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கும். எல்லா படமும் வந்து எவ்ரிபடி இஸ் நாட் பர்ஃபெக்ட். எல்லா படமும் பர்ஃபெக்ட் கிடையாது. அது ஏதாவது ஒரு 1-2 நெகட்டிவ் இருக்கும். அது இப்படி பண்ணியிருக்கலாம், அது கொஞ்சம் தப்பாக இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. ஆனால் இப்போது நீங்கள் இந்த விமர்சனம் ரிவ்யூவர்ஸ் இவங்க எல்லாரை பற்றியும் கேள்வி கேட்டுட்ருக்கீங்களே, இது வந்து நீங்கள் டையார்ட் ரஜினி ஃபேன் வந்து தெரியும். ஸோ கூலி படத்துக்கு அவங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணது ஒரு ஃபேனாக என்னால் ஒத்துக்க முடியல அப்படின்றதுக்கான ஆதங்கமா, இல்லை நானும் அந்த துறையில் இருக்கேன், எனக்கும் அவங்களுடைய வழி தெரியும், கஷ்டம் தெரியும், ஸோ ஈஸியாக யாருமே அப்படி பேசிடாதீங்க அப்படின்றதுக்கான விஷயம். கூலி படத்தில் வந்தப்போ சொன்னது தான் இப்போ எல்லாருக்காதுக்கும் ஒலிச்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் 10 தடவை சொல்லியிருக்கேன், யாருக்காதுலேயும் அது ஒலிக்கலை. நீங்கள் யாரும் என்னை தேடி வரல. இதுக்கு முன்னாடி 10 தடவை சொல்லியிருக்கேன், கெஞ்சிருக்கேன், ப்ளீஸ்ன்னா கெஞ்சிருக்கேன், கையெடுத்து கும்பிட்டுருங்க, போய் அந்த வீடியோலாம் திருப்பி வேணால் பாருங்கள். ஆனால் அப்போல்லாம் யாரும் வரல, ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி நெகட்டிவாகவே யோசிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த படத்துக்கு மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கூலி படத்துக்கு நிறைய மிக்சடான ரிவ்யூஸ் வருது. லோகேஷ் கனகராஜா எல்லாருமே தாக்கி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரொடக்ஷன் ஹவுஸே விட்டுருக்காங்க 404 crores வேர்ல்டு வைட் கலெக்ஷன் இன் 4 days. ஸோ அது 3 எழுத்து மந்திரம் ரஜினிக்காக மட்டும் நினைக்கிறீங்களா? யா, ரஜினி என்ற 3 எழுத்துக்கு மிகப்பெரிய மந்திரம். நம்ம வந்து இப்போது மற்ற ஸ்டார்ஸ் நடிச்சு நிறைய பேன் இண்டியா படங்கள் வருது, நிறைய ஸ்டார்ஸ் நடிக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக நம்ம பிரபாஸ், சத்யராஜ் சார் எல்லோரும் சேர்ந்து ஒரு படம் நடித்தாங்க. ஒரு சிவாவா ஏதோ ஒரு படம் ஒன்று. ஆமாம், ஒரு படம் ஒன்று வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் கண்ணப்பா படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய கலெக்ஷனில் க்ரௌட் இல்லை. பிகாஸ் யார் அதில் அந்த தியேட்டருக்கு புல்லிங் ஸ்டார் அப்படின்னு. ஸோ ரஜினி சார் இப்போ வரைக்குமே அந்த தியேட்டருக்கு ஆடியன்ஸை புல்லிங் ஸ்டார் தான். ஸோ ரஜினி என்ற அந்த 3 எழுத்து மந்திரம்ங்கிறது சாதாரணம் கிடையாது. ரஜினி இஸ் நாட் ஜஸ்ட் லைக் அன் ஆக்டர். அவர் ஒரு பெரிய இஸ் அ ஃபார்முலா. அவர் இந்த சினிமாவுக்கே வந்து ஒரு புது விஷயம் அவர் ரஜினிங்கிறது. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒன்று. அண்ட் அவருடைய 50 years கம்ப்ளீட் பண்ணுறாரு சினிமாவில். ஸோ இந்த நேரத்தில் ஒரு டையாட் ஃபேனாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
இது ஒரு ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் இன்னும் நீங்கள் பார்க்கல. 50 வருஷத்துக்கே இப்படின்னா இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிற படங்கள் உங்களுக்கு தான். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் சூப்பராக நம்ம பேசிட்டோம், ஷேர் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ. இதில் முக்கியமாக தெரியவர் கூலி இந்த விஷயம் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு ஒரு கலைஞன் சினிமாவை எப்படி நேசிக்கிறான், ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இதன் மூலிமா மக்களுக்கு தெரியும் நம்புகிறேன். ஸோ நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரொவோக் அண்ட் தேங்க்ஸ் அலாட். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு, மக்களுக்கு இதை சொல்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருந்தது இந்த மீடியம் மூலியமாக. அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.